ப்ரொஃபஷனல் பாக்ஸர்ஸை பார்த்துருக்கீங்களா? ஆப்போனன்ட் தன்னை அடி மேலே அடி அடிக்கும் போதும் எல்லா அடிக்கும் கோவப்பட்டு மேலே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ப்ராப்பராக டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. சரியான நேரம் வரும்போது கரெக்டான மூவை பண்ணி அவங்கள நாக் அவுட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும். நிறைய பேர் உங்களை ட்ரிகர் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் நீங்கள் ரியாக்ட் பண்ணவே கூடாது. உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், உங்களுக்கான ஒரு டைம் வரும், உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்கள் யாருங்கிறத அவங்களாவே புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் வாழ்க்கை நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் ரியாக்ட் பண்ணிட்டு மட்டும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான விஷயங்களுக்காக உங்களால் ஆக்ட் பண்ண முடியாது. அதுக்கான தேவையான ஆக்ஷன் உங்களால் கொடுக்க முடியாது. நீங்கள் எப்போவுமே அவன் சொன்னதுக்காக ரியாக்ட் பண்ணுவீங்க, இல்லை அவன் வாழ்க்கையில் நடந்ததுக்காக ரியாக்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நோக்கி யார் போவா? நீங்கள் தேவையான விஷயத்தை நோக்கி போகும்போது அந்த தேவையான விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் 90% ஆஃப் த டைம் நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்களா இல்லை ஆக்ட் பண்ணுறீங்களா? காலையில் யாருக்காக எழும்புறீங்க? இந்த கேமை யாருக்காக விளையாடுறீங்க? எதுக்காக இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எதுக்காக இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இந்த கேமை எதுக்காக பார்க்குறீங்க? யாருக்காக பார்க்குறீங்க? ஏன் இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? உங்களுக்காக தானா? யோசிச்சு பாருங்க. டீப் இன்சைட் யூ உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன வேணுங்கிறது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எது வேண்டான்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தேவையான விஷயத்துக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறீங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஜஸ்ட் யூ ஹாவ் டு அனலைஸ் யுவர் செல்ஃப். அது மட்டும் இல்லை, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு 90% ஆஃப் த டைம் காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா பயம், பதட்டம், சூழ்நிலை, உங்கள் வாழ்க்கையில் நடந்த கசப்பான நினைவுகள், இதுதான் காரணமாக இருக்கும். நாளைக்கு எக்ஸாம் வரப்போகுது, ஒரு இன்டர்வியூ வரப்போகுது அப்படின்னா அந்த ஹாலுக்குள்ளே போகும்போது காலெல்லாம் நடுங்கும், படித்ததெல்லாம் மறந்து போகும், பதட்டம் அதிகரிக்கும். காரணம் என்ன? பயம், பதட்டம். இதனால வரக்கூடிய கான்சிக்வன்சஸ் தான் அதெல்லாம். ஸோ உங்கள் பாடி உங்களுக்கே தெரியாமல் ரியாக்ட் பண்ணுது. ஆனால் உங்களுக்கு என்ன தேவை? நீங்கள் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணணும், படித்த விஷயங்களை யோசிச்சு பார்க்கணும், இதை இன்னும் எப்படி எழுதலாம் அப்படின்னு ரீகால் பண்ணணும். இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆக்ட் பண்ணணும், ரியாக்ட் பண்ணக்கூடாது. ரியாக்ஷனுங்கிறது 90% ஆஃப் த டைம் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் பாடி கொடுக்குற ஒரு விஷயம். ஆனால் ஆக்ஷனுங்கிறது நீங்கள் கான்ஷியஸாக உங்களுக்கு தேவை என்ன தேவை இல்லைங்கிறத புரிஞ்சு அறிஞ்சு செயல்படுறது தான் ஆக்ஷன். அந்த ஆக்ஷனை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கோல் உங்களுக்கு கிடைக்கும். அந்த இன்டர்வியூவிலையோ அந்த எக்ஸாம்லேயோ உங்களால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். எல்லாரும் சொல்லுவாங்க வாழ்க்கையில் நினச்சது நடக்காது அப்படி. அது பொய்யெல்லாம் இல்லை, உண்மைதான். ஏன்னா நினச்சது யாருக்கும் தன்னைத்தானே நடந்துடாது. அதை நடத்தணும் அப்படின்னா நம்ம தான் நடத்தி காட்டணும். அதுக்காக முயற்சியை பண்ணணும், அதுக்காக செயல்படணும். நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா நம்மளால் முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. முயன்று பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் நிற்கிற இடத்துலேருந்து நீங்கள் எடுக்கிற முடிவு அடுத்த 5 வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இன்றைக்கி நீங்கள் உங்கள் வாழ்க்கை இப்படி இருக்குது, இதுமேல் இது மாறாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு. ஏன்னா இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது காரணம் எதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன் நேற்று நீங்கள் செஞ்ச விஷயத்தோட கான்சிக்வன்சஸ் தான் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை. ஸோ ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னா அந்த சேஞ்ச் நீங்கள் எடுக்கிற முடிவில் தான் இருக்குது. அந்த முடிவு நீங்கள் இப்போ எடுக்கிறதா தான் இருக்கணும். இப்போது இந்த மொமெண்ட்டில் அந்த முடிவு எடுங்க. எல்லா விஷயத்தையும் அடையணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ப்ரைஸை நீங்கள் கொடுக்கணும். அந்த ப்ரைஸ் நீங்கள் காலையில் எழுப்பி படிக்கிறதா இருக்கலாம், சில விஷயங்கள் அவாய்ட் பண்ணுறதா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகிறது, மூவிஸ் பார்க்குறது, இப்படின்னு சில விஷயங்கள் அவாய்ட் பண்ணுறது அதுக்கான ப்ரைஸாக இருக்கும். ஸோ இருட்டில் நிற்கிற உங்கள் வாழ்க்கை மாறணும் அப்படின்னா அதுக்கான விலையை கொடுக்கறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களா? இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கும், இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுறதுக்கும், இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்து படிக்கிறதுக்கும், இன்னும் சில விஷயங்களுக்கு நோ சொல்கிறதுக்கும் நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா? உங்களால் முடியும் உங்களுக்கு தோணுதா? உங்களுக்கு தோணிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு தடை யாருமே இல்லை. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நினச்சா ஈஸியாக மாற்றலாம். நீங்கள் நம்பணும். டீப் இன்சைட் உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கணும். யாரும் உங்கள் கூட நிற்க போகிறதில்ல. நீங்கள் மட்டும்தான் ஸ்ட்ராங்காக ஆணி அரைஞ்சது மாதிரி உங்கள் கோலை நோக்கி தெளிவாக நிற்கணும். தினமும் உங்கள் கோல் அடைகிறதுக்கான விலையை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணாதீங்க. தேவையான விஷயத்துக்கு மட்டும் ஆக்ட் பண்ணுங்கள் கான்ஷியஸ்னஸோட. ஸோ முயற்சி பண்ணி போராடுங்க. முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. வெற்றி உங்களுக்கு தான். உங்கள் வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம். அந்த நிமிஷம் இந்த நிமிஷம் கூட இருக்கலாம். உங்கள் வெற்றியின் பாதையில் நானும் ரங்கமாக இருக்க மோட்டிவேஷன் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.